எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷ ராசி அன்பர்களே, 2025 ஆகஸ்ட் 11 முதல் 17 வரை தமிழில் விஸ்வாவசு வருடம் தக்ஷண அயன புண்ணிய காலத்திலே ஆடி 26 முதல் ஆவணி 1ஆம் நாள் வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடத்திலும், அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே சற்று விரிவாக காண்போம். எனது அன்பு நேயர்களே, இந்த சேனலுக்கு முதலாக இப்போதுதான் வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். மிக மிக கவனம் முக்கியம் என்று இந்த பதிவை பொது தலைப்பாக தந்திருக்கின்றேன். அதற்கு காரணம், சந்திரன் வாரத்தினுடைய துவக்கத்திலே ராகுவோடு இணைந்து, அதன் பின்பு சனியோடு இணைந்து, அதன் பின்பு அடுத்த ஒரு 2 நாட்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளிலே செவ்வாயினுடைய பார்வை பெற்று, கன்னிராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் அஷ்டம பார்வை பெறுவது என்பது, இதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்பது மிக முக்கியம். உடல் நலம், பேச்சு இவற்றிலே கவனமாக இருக்க வேண்டும். சரி, மேஷராசி என்பர்களுக்கு புதிய வசீகர நபர், அதாவது உங்களுடைய பேச்சு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நீங்கள் பேசக்கூடிய விதம், அல்லது ஏதேனும் ஒரு சிறுதூர பயணங்கள், உல்லாச பயணங்கள் மேற்கொள்ளலாம் என்று இருக்கும்போது அங்கு ஏற்படக்கூடிய நட்பு உறவு இதிலே ஏதேனும் வசீகரப்பட்டு உங்களுடைய மனதையோ உடைமைகளையோ அதை சற்று காத்து கொள்ளாமல் இருக்கும்போது சிக்கல் வருவதற்கான வாய்ப்பை நீங்கள் தராமல் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல், உதயம் என்பது புதன் ஆனவர் உதயமாகிறார். புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே அஸ்தங்கதம் மற்றும் வக்கரம் அடைந்து சூரியனோடு இணைந்து புத ஆதித்யம் தந்தவர் இந்த வாரத்திலே கிட்டத்தட்ட சனிக்கிழமை வரை 4ஆம் இடத்திலே அந்த புதனினுடைய உண்மை, அந்த மொத்த வெற்றியை பெறுவதற்கு யோசனையின் மூலமாக நல்ல வெற்றிகளை, இதனால் வரை புத ஆதித்யம் இருந்தாலும் கூட மறைந்த புதன் நிறைந்த ஞானத்தை தருகிறான் என்ற அந்த அடிப்படையில் இருப்பது, இப்போது உங்களுடைய சிந்தனை சக்தி என்பது நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்துல நல்ல ஒரு பெற்றோர், பெரியோர், உங்களுடைய நண்பர்கள், நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனை பெற்று செய்யக்கூடிய அமைப்பு என்பது வெற்றியை தரும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நிலை பார்க்கும்போது, அந்த நிலைத்தன்மை, கிரகங்களுடைய நிலைத்தன்மை என்பது தெய்வ கடாட்சத்தை தந்து, வெற்றியை தந்து, நல் அருளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தொடர்ந்து தரக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய எல்லா விஷயங்களிலும் பல நிலைகளிலே வெற்றியையும் நிம்மதியும் தரக்கூடிய அற்புத கிரக நிலைகளாக அமைகிறது. வார துவக்கத்திலே பார்க்கும்போது அற்புதமான கிரக நிலைகளிலே அமைந்திருக்கக்கூடிய யோகங்கள் என்பது ஒரு திறமை, தொழில்நுட்ப திறமை, அல்லது இருக்கக்கூடிய வேலையில உங்களுடைய ஸ்கில்ஸ், இல்லத்தரசிகளாக இருந்தாலும் கூட இந்த சமையல் திறனை வெளிக்காட்டி நல்ல அற்புதங்களை வெளிப்படுத்தி நற்பெயரை எடுக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்திலே ஏற்படக்கூடிய புத ஆதித்ய யோகம். இந்த 4ஆம் இடத்து புத ஆதித்ய யோகம் என்பது உங்களுடைய 10ஆம் இடத்தின் மீது அந்த பார்வை இருக்கும். இதன் காரணமாக தொழில் வியாபாரத்திலே நல்ல அற்புதம் என்பது நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் நிலையிலே செவ்வாய் வக்கர சனி பகவானுடைய பார்வை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் பேச்சில் கவனம், நிதானம். அதே சமயத்தில் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கு, எதிரிகள் என்பது நோயாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், இவற்றிலிருந்து வெற்றி பெறுவதற்கான அற்புத வாய்ப்பை இந்த வார கிரகநிலைகள் தருகிறது. லாபம் வரக்கூடிய நிலைகளிலேயே மனதை லயித்து லாபமே வேண்டும் என்று மூழ்கி கிடப்பதிலிருந்து வெளிவந்து சற்று சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செயலாற்றினீர்கள் என்றால் அது வெற்றியை தரக்கூடியதாக நிச்சயமாக அமையும். பிரம்மயோகம், குரு மற்றும் சுக்கிரன் 3ஆம் இடத்திலே அமைந்து தரக்கூடிய பிரம்ம யோகத்தினுடைய அற்புதம், அது மட்டுமல்லாமல் வசுமதி யோகத்தினுடைய சிறப்புகளையும் பெறக்கூடிய அமைப்பை தருகிறது. இந்த சந்திர மங்கள யோகம் என்பது புதன் மற்றும் வியாழக்கிழமைகளிலே, சந்திர மங்கள யோகம் என்பது நீங்கள் எதை நினைத்து, அதாவது நிலம் சார்ந்த விஷயத்திலே ஏதோ ஒன்றை மனதிலே வைத்து வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு வேண்டும், உங்கள் தொழிலுக்கு வேண்டும் என்ற நியாயமான எண்ணமாக இருக்கும்போது எப்படியோ உங்களுடைய மனதை அதில் ஈடுபடுத்தி அதில் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை என்பது நிச்சயமாக தரக்கூடியதாய் அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருப்பவர்கள், ஏற்கனவே நான் ஒரு பதிவை மேஷராசிக்கு தந்திருப்பேன். அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய நிலைகளில
தடுமாற்றம் இல்லாமல், பதற்றம் இல்லாமல் வேலையை செய்ய வேண்டும் என்று. ஆகையினாலே அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் சிக்கலில் இருந்தால், அதிலே ஏதேனும் நெருக்கடி இருந்தால் அதை பொறுமையாக கையாள வேண்டிய வாரம். அது மட்டுமல்ல, உங்களுடைய தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதிலே அந்த அபிவிருத்தி, அதாவது அதை விரிவாக்கக்கூடிய செயல் சிந்தனை எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். பணம் நீங்கள் நினைத்த நிலையிலே நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. பரணி நட்சத்திரத்துக்காரர்கள், மேஷராசியிலே பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நிச்சயமாக இந்த வாரம் முழுக்க, பரணி மட்டுமல்ல, ஏதோ ஒரு வகையில மற்ற அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் எல்லோருக்கும் அற்புதமாக தன வருவாய், அதன் மூலமாக ஏதோ ஒன்றை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும். அதன் காரணமாக உங்களுடைய அந்த பண நெருக்கடி, பொருட்களை வாங்கக்கூடிய விஷயத்திலே இந்த தடையெல்லாம் நீங்கி மனதிற்கு விருப்பமான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு பரணி நட்சத்திரத்து அன்பர்களுக்கும் கிடைக்கும். மற்ற 2 அஸ்வினி மற்றும் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கார்த்திகை 1ஆம் பாதம் இது சூரியனுடைய நட்சத்திரம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக சற்று அலைச்சல்கள் அதிகரிப்பு இருந்தாலும் கூட, ஏதோ சற்று தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட, எடுக்கக்கூடிய விஷயம் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். பழைய விஷயங்கள் ஏதேனும் துவங்கி அது தடைபட்டு இருக்கிறது என்றால், அது தடைப்பட்ட காரியங்களிலே நெருக்கடி நிலையிலிருந்து ஒரு வெற்றிக்கான அமைப்பை நிச்சயமாக தரும். உங்களுக்கு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு சூரியன் எழுவதற்கு முன்பு அதிகாலையிலே எழுந்து உங்களுடைய வேலைகளை துவங்கினாலேயே அது பரிகாரமாக அமையும். சுறுசுறுப்போடு இருக்கும்போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். சனி மற்றும் வியாழக்கிழமைகளிலே பெருமாள் வழிபாடு, வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே நெய் தீப வழிபாடு லட்சுமி தாயாருக்கு செய்வது என்பது செல்வ செழிப்பு என்பது இல்லத்திலேயே தங்கி இருக்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில இருப்பதனால், நீங்கள் ஏதேனும் ஒரு நிலையிலே சற்று அது ஒரு உழைத்து உழைத்து அந்த உன்னதம் வர வேண்டும் என நினைத்தாலும் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருந்தால், சலிப்படையாமல், அதாவது ஒரு வருத்தப்படாமல், நினைத்ததை சாதித்து காட்ட வேண்டும் என்ற தொடர் முயற்சியில ஈடுபடும் போது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் மெதுமெதுவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். எப்போதுமே நேர்மறை சிந்தனையோடு மேஷராசி என்பர்களை நீங்கள் வேலை செய்யும் போது தன லாபத்திற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரமும் அப்படித்தான். உங்களுடைய சிந்தனைகளை நல்லது நடக்கும் என்ற நிலையில் வைத்து செயல்படும் போது வெற்றி நிச்சயமாக இருக்கும். ஆகையினால் ஒற்றை சிந்தனை, எப்போதுமே வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவது என்பது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த வாரத்திலே நிச்சயமாக ஏற்படும். ஆகையினால் எதை செய்ய வேண்டும், எதற்கு செலவு செய்ய வேண்டும் என்று திட்டமிட வேண்டும். அதேபோல் முதலீடு ஏதேனும் செய்ய வேண்டும் என்றால் வீட்டு பெரியவர்களிடம் கேட்டு செய்வது நல்லது. அது மட்டுமல்லாமல் வீட்டு பெரியவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுடைய உடல் நலம், மன நலம் ஏதேனும் வருத்தப்படுகிறார்களா என்பதை கேட்டு செயலாற்றும் போது வெற்றி என்பது இருக்கும். வீண் பேச்சு, வதந்தி, புறம் பேசுவது போன்ற விஷயங்களிலிருந்து இந்த வாரம் முழுவதுமாக நீங்கள் அகன்று இருக்க வேண்டும். செவ்வாய், சஷ்டி திதி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகன் வழிபாடு ஏற்றம் தரும். எனது அன்பு நேயர்களே, இந்த வாரத்தினுடைய நிலையை, சந்திரனுடைய நிலையை பார்க்கும்போது பொதுவில எல்லா ராசிக்காரர்களும் உடல் நலத்தில் கவனம், மனநலத்தில் கவனம், பேச்சிலே கவனம், அதே போல் உண்ணக்கூடிய உணவிலே கவனம், இவையெல்லாம் நிச்சயமாக தேவை. சந்திரன் ஆகஸ்ட் 11, 12 திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில ராகுவோடு இணைவு. ஏதேனும் நோய் இருந்தாலும் சட்டென்று வெளியே தெரியாது, பின்னர் தான் சிக்கலாகும். அதனால் நோய் ஏற்படக்கூடிய, இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய, தொற்று நோய் ஏற்படக்கூடிய விஷயங்களில் தவிர்த்திருப்பது நல்லது. ஆகஸ்ட் 13, 14 புதன் வியாழக்கிழமைகளில வக்கர சனியோடு இணைவு. இது புணர்ப்பு தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு. உடல் நலத்திலே கவனம், மனநலத்திலே கவனம், பேச்சிலே கவனம். அதே போல் ஆகஸ்ட் மாதத்தில 15 மற்றும் 16, ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தினம். ஆகையினால் விடுமுறையை கொண்டாடுகிறேன் என்று ஏதேனும் சிக்கலிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. அதாவது அதிக நேரம் தூங்குவதும் தவறு, அல்லது வேறு ஏதேனும் ஒரு செயலிலே தேவையில்லாது ஈடுபடுவதும் தவறாக அமையும். ஏனென்றால் செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை பிடியில ஆகஸ்ட் 15, 16 சந்திரன் இருப்பார். ஆகஸ்ட் 17 ரிஷப ராசியில் சந்திரன். ஆகையினால இந்த நிலையில் சற்று உங்களுக்கு ஆறுதல் என்று இருந்தாலும் கூட சந்திரனுடைய விஷயத்துல
நீங்கள் இந்த வாரம் முழுக்க உடல் நலத்திலே கவனமாக இருப்பது நலம். ஆடி மாதம் 26ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 11. இந்த நாள் திதி 10:34 வரை திதியை, பின்னர் திருதியை. சதயம் நட்சத்திரம் 1 மணி 1 PM வரை, பிறகு பூரட்டாதி. பகல் 1 மணி வரை சித்த யோகம் ஆகினால் பகல் 1 மணி வரை நல்ல காரியங்கள் தேவையானவற்றை அனைத்தும் செய்யலாம். ஆடி என்பது பார்க்க இந்த நாளிலே அவசியம் தேவையில்லை. பெண் பார்க்க, பெயர் வைக்க, ஜாதக பரிவர்த்தனை செய்ய, பெண் வீட்டார் இடத்திலே சென்று உணவருந்த அல்லது திருமணம் பார்ப்பதற்காக, திருமணம் முடிப்பதற்கு ஏற்ற விஷயங்களை துவங்குவதற்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆடி 27 செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 12 திதி 8:41 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 11:52 AM வரை, பிறகு உத்திரட்டாதி. பகல் 11:52 வரை மரண யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம். செவ்வாய்க்கிழமை என்றாலே மதியத்திற்கு மேல் நல்ல காரியங்கள் செய்யலாம். செவ்வாய்க்கு உச்சிக்கு மேல் அச்சமில்லை என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது. மகா சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு. இந்த நாளிலே எந்த சதுர்த்தியில் விநாயகரை வழிபடவில்லை என்றாலும் கூட இந்த நாளிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாக நிலம் சார்ந்த பிரச்சனை, சகோதர சகோதரி சண்டை, செவ்வாய் தோஷ பிரச்சனைகள், திருமண தடைகள், குழந்தைகளுடைய ஞாபக சக்தி இன்மை, இவையெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் இணைந்து வருவது என்பது அங்காரக சதுர்த்தி. சிறப்பாக செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான பூஜை என்பது எளிதிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாகவே இவையெல்லாம் உங்களுக்கு கைகூடும். நில விஷயங்களிலே, நிலம் சார்ந்த விஷயங்களிலே, வீடு சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும், தீரும். அடுத்தது புதன்கிழமை ஆடி 28 ஆகஸ்ட் 13 2025 6:36 AM வரை சதுர்த்தி, அதன் பின்னர் 4:23 AM, அதாவது மறுநாள் வியாழக்கிழமை காலை வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் உத்திரட்டாதி 10:32 AM வரை, பிறகு ரேவதி. பகல் 10:32 வரை சித்த யோகம். அதற்குள் தேவையான நல்ல விஷயங்களை துவங்குவது, செய்வது எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 10:32க்குள் பசுமாட்டிற்கு உணவு தருவது, தீவனம் தருவது மிக அற்புத பலன்களை உங்களுக்கு தரும். அவமாகம் இந்த நாளிலே தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது வியாழக்கிழமை விஸ்வாவசு வருடம் தட்சிணாயனம் ஆடி மாதம் 29 ஆகஸ்ட் 14 2025 2:07 AM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. ரேவதி நட்சத்திரம் 9:05 AM வரை, பிறகு அஸ்வினி. நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது. இந்த நாள் ஒரு சுப நாள் ஆகையினாலே தேவையான அனைத்து நல்ல காரியங்களையும் செய்யலாம். ஆலா சஷ்டி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில். முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். திருமண தடைகள் விலகும். எப்படிப்பட்ட ஒரு விஷமான ஒரு விஷய சர்க்கிள் என்று சொல்வார்கள், ஒரு விஷ வளைவிற்குள் சிக்கியிருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த சஷ்டி வழிபாடு என்பது அற்புதத்தை தரும். செவ்வாய் முருகன் வழிபாடு செய்யலாம் இந்த வாரத்தில். சஷ்டி வியாழக்கிழமை முருகன் வழிபாடு, ஆலா சஷ்டி. தடைபட்ட மற்றும் நின்ற காரியங்கள் இப்போது அனுகூலமாக இந்த நாளிலே துவங்கினால் நடக்கும். அது மட்டுமல்லாமல் ராகு கேது தோஷங்கள் விலகுவதற்கும் பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு தட்சிண அயன ஆடி 30 ஆகஸ்ட் 15 2025. இந்த நாள் இந்தியாவின் இனிய சுதந்திர தினம். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். திதி 11:50 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. அஸ்வினி நட்சத்திரம் 7:36 AM வரை, பிறகு பரணி. நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது. ஆனால் இந்த நாளிலே தெய்வ காரியங்களுக்கு மிக மிக ஏற்ற நாள். இந்த நாளை பொறுத்தவரை கிருஷ்ணரை வழிபட, விஷ்ணுவை வழிபட 10 மடங்கு அற்புத பலன்களை தருவார். ஒரு பூஜை 10 மடங்கு பலன்களை தரக்கூடிய அற்புதம். இதற்கு பெயர்தான் தச பல விரதம் என்று சொல்வார்கள். தச பலம் என்றால், தசம் என்றால் 10. 10 மடங்கு அற்புதங்களை தரக்கூடிய அமைப்பு. இந்த நாளிலே திருத்தணிதத்தின் அடிப்படையிலே கோகுல அஷ்டமியாக அமைகிறது. ஏனென்றால் இரவு 11:50 PM
அஷ்டமி உதயமாகிறது. ஆகையினாலே இது கோகுலாஷ்டமி நாளாக இரவிலே வருகிறது. ஆனால் மறுநாள் தான் கோகுலாஷ்டமியை நாம் கொண்டாடுகிறோம். அதாவது சனிக்கிழமை தான் கோகுலாஷ்டமியை கொண்டாடுவோம். இது சீதலா விரதம் என்ற நாளாகவும் அமைகிறது. சீதலா தேவிக்கு, அதாவது பராசக்தி அம்மன் வழிபாடு, உக்ரதெய்வ அம்மன், இவற்றுக்கெல்லாம் தயிர் சாதம் வைத்து நிவேதனம் செய்து வழிபாடு செய்வது என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ண நிலையை குறைத்து நன்மைகளை ஏற்படுத்தும். ஆகையினால் உக்ர பெண் தெய்வங்களை வழிபட ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது சனிக்கிழமை விஸ்வாவசு தட்சிணாயனம் ஆடி 31 ஆகஸ்ட் 16 2025 9:34 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. பரணி நட்சத்திரம் 6:05 AM வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் 4:38 AM வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:38 வரை கார்த்திகை, அதன் பிறகு ரோகிணி. நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக சனிக்கிழமை அமைகிறது. இன்று கிருத்திகை, முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. ஆடியில் 2ஆம் கிருத்திகை நட்சத்திரமாக, அதாவது ஆடி மாத துவக்கத்திலேயே ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வந்தது. இது 2வது கிருத்திகை நட்சத்திரம். இதுதான் ஆடி கிருத்திகை. மன்வாதி புண்ணிய தினம் 1:52 இரவு 1:52 அளவிலே சூரியன் சிம்ம பெயர்ச்சி, சிம்ம ராசிக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிவிடுகிறார். ஆகினாலே ஆவணி மாதமானது துவங்கிவிடும். சிம்ம ரவி ஸ்தானு அஷ்டமி என்று சொல்வார்கள். இந்த ஸ்தானு அஷ்டமி நாளிலே உப்பு நீர் மட்டும், லேசாக உப்பு கலந்த நீரை மட்டும் 4 ஜாமங்களும் அருந்தி சிவனுக்காக விரதம் இருந்தால் புண்ணிய பலன்கள் கோடி. வாக்கியப்படி இந்த நாள் கோகுலாஷ்டமி, கிருஷ்ணர் வழிபாடு. இரவிலே வழிபாடு செய்வது, கிருஷ்ணரை வழிபாடு செய்வது இல்லத்திலே உங்களுக்கு தொடர்ந்து செல்வ செழிப்பையும், தன தானிய சம்பத்து, பால் பொருட்கள் மற்றும் குழந்தை வளம் இவற்றிற்கு மிக சிறப்புகளை தரும். ஆகினால் பலவிதமான பலகாரங்களை வைத்து கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கு மிக உன்னதமான அற்புத நாள். மன மகிழ்ச்சி ஏற்படும். இந்த நாள் பகல் 12 மணிக்கு மேல் அகத்திய நட்சத்திரம் உதயமாகிறது. கெனோபஸ் என்று சொல்வார்கள். இது இந்த நாள் முதல் வீடு கட்டும் பணியை துவங்கலாம். இந்த கனோபஸ் நட்சத்திரத்தை நமக்கு வேத ஜோதிடம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அது எந்த நேரத்திலே துல்லியமாக மறைகிறது, உதயமாகிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் இந்த பதிவுகளை கேட்கும் போது இந்த வேத ஜோதிடத்தினுடைய அறிவியல் ரகசியங்கள் என்பது உங்களுக்கு அவ்வப்போது நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்பது நம் இந்தியாவிலும் மற்ற கடல் வழி பயணத்தை மேற்கொண்ட சில நாடுகளும் இது தெற்கு திசையிலே இந்த நட்சத்திரத்தை பார்த்து பயணப்பட்டார்கள் என்று நமக்கு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. ஆனால் ராபர்ட் ஹியூஸ் என்பவர் தான் 1592 இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அகத்திய நட்சத்திரம் உதயம் அஸ்தமனம் பற்றிய கணக்குகள் இருக்கிறது. எனக்கு என்னுடைய குடும்ப ஜோதிடத்தினுடைய அந்த டீச்சிங், அவர்கள் சொல்லிக் கொடுத்த தீட்சின் அடிப்படையில இந்த கணக்குகளும் எனக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தை பற்றி எப்போது முதலிலே சொல்கிறார் என்றால், ஒரு மேற்கத்திய ஆள், அவர் ஒரு அஸ்ட்ரானமர், அவர் ஒரு வானியல் சாஸ்திர நிபுணராக இருந்தவர். ராபர்ட் ஹியூஸ் என்பவர் 1592 அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். ட்ராக்டாட்டஸ் டி குளோபிஸ் என்ற அந்த புத்தகம். ஆனால் இந்த புத்தகத்துல அவர் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது, நட்சத்திர மண்டலத்தை குறிப்பிடுகிறார். பின்னர் கரினா என்ற நட்சத்திர தொகுப்பிற்குள் இந்த அகத்திய நட்சத்திரம் கெனோபஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. இது சூரியனை காட்டிலும் 13,600 மடங்கிற்கு மேல் சக்தியும் பிரகாசமும் வாய்ந்தது. இந்த நாள், அதாவது இந்த நாளில சனிக்கிழமை ஆடி மாதம் முடியும் நாளாக அமைகிறது. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் துவங்குகிறது. ஆகஸ்ட் 17, 2025 7:24 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. ரோஹிணி நட்சத்திரம் 3:17 AM வரை, பிறகு மிருகசீரிட நட்சத்திரம். ஆவணி 1 ஆகஸ்ட் 17 விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுக்கான பூஜைகள் செய்வது என்பது அதிகாலை 1:30 மணி முதல் 10:30 மணி காலைக்குள் முடிக்க வேண்டும். ஆகினால் சூரியோதயம் நேரத்திலே விஷ்ணு கோயில்கள் நிச்சயமாக திறக்கப்பட்டிருக்கும். அப்போது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது,
அந்த ஆராதனைகளில் பங்கேற்பது, அது மட்டுமல்லாமல் 27 மலர்களை கொடுத்து சமர்ப்பித்து இந்த பெருமாள் வழிபாட்டில் ஈடுபடுவது, 27 முறை கோயிலை வலம் வருவது, அது மட்டுமல்லாமல் பெருமாளுக்கு தேங்காய், பழம், பூ, துளசி இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது என்பது இந்த நாளிலே மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் எளிய மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற எளிய மந்திரத்தை குறைந்தது 27 முறையாவது சொல்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த நாள் சூன்ய திதி, கிருத யுகாந்தம். இன்று சனி தோஷ பரிகார பூஜைகளை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 17 செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இது பயனுள்ளதாக நாளும் கோலும் என்ன செய்யும் என்பதை பற்றியும், நாளும் கோலும் தரக்கூடிய நிலைகளை பற்றியும், அதோடு கூட இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். இதை ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். நன்றி.